ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைல், எஸ்பெஷலி கண்ணூர் ஸ்டைல் வாவல் மீன் இல்லைன்னா வவ்வால் மீன் அந்த ஃபிஷ்ஷை தான் இன்னைக்கு குழம்பு வச்சுட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு தேங்காயில் ஆஃப் தேங்காய் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அதை ஜஸ்ட் கட் பண்ணி போட்டுட்டு அதில் வந்து மஞ்சள் தூள், ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள், தென் 6 காஷ்மீரி மிளகா போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வரோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், தண்ணி திருப்பி ஊற்றிட்டு நல்லா அரைக்கணும். நல்லா மையா அரைச்சிட்டு வரணும். அது கூடவே நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துட்டு நம்ம தண்ணியில ஊற வச்சுட்டு, அது ஒரு 1 கிளாஸ் 1 1/2 கிளாஸ் தண்ணியில ஊற வைக்கணும். இது வந்து அந்த டைம்ல நம்ம நல்லா மையா அரைச்சிட்டு வரணும். ஆ இத விட நல்லா இப்ப காட்டுறத விட இன்னும் மையா அரைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அது மையா அரைக்கணும். ஆக்சுவலி அது வந்து அம்மியில தான் ஃபர்ஸ்ட்லாம் அரைப்பாங்க. இப்போ வந்து மிக்ஸியில அரைக்கிறோம். அவ்வளோதான் வந்து இது. ட்ரெடிஷ்னலுக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம். இப்போ 1 தக்காளி, 2 பச்சை மிளகா, இந்த அரைச்ச மிக்ஸு, அது கூட 1 கிளாஸ் தண்ணி ஊத்தி, அந்த ஜார் கழுவி ஊத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் திருப்பி புளி தண்ணிய வந்து நல்லா பெசஞ்சுட்டு, அந்த தண்ணிய நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம். இது எனக்கு வந்து மெலிசா குழம்பு வந்து கொஞ்சம் மெலிசா இருந்தா பிடிக்கும். திக்கா இருந்தா பிடிக்காது. ஸோ, அதனால கொஞ்சம் தண்ணியா போட்டிருக்கோம். அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துருப்பீங்க. அது கூடயே ஒரு 1 1/2 டீஸ்பூன் சால்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதுல வந்து இப்ப அடுப்பு பத்த வச்சு அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சட்டிய நம்ம அடுப்புல வச்சுட்டு நல்லா பாயில் ஆகணும். அந்த டைம்ல நம்ம வந்து ஆ எங்க வீட்ல வந்து இருந்த கருவேப்பிலை, இது எங்க வீட்ல முளைச்ச கருவேப்பிலை. அது 2 தண்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா, அந்த தேங்காய் நுரை வந்து மேல வர்றதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ, அப்பப்போ மிக்ஸ் பண்ணா போதும். தொடர்ந்து மிக்ஸ்லாம் பண்ண வேண்டாம். இதுதான் நாங்க வாங்கியிருக்கிற ஃபிஷ்ஷு. இதுல ஜஸ்ட் உப்பு, மஞ்சள் போட்டு லைட்டா இது பண்ணியிருக்காங்க. இதுல வந்து அ இப்போ பாயில் ஆனது நல்லா பாயில் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம மீன் போட முடியும். ஸோ, இந்த அளவுக்கு நுரை இது வரும்போது நம்ம அப்பப்போ அ மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். நான் இந்த ஸ்டேஜ தான் சொன்னேன். இந்த மாரி வராம நம்ம வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் அத போட்டேன். அதுல வந்து மீன நான் போடுறேன். அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மீனு. அப்படியே போட்டுட்டு நல்லா மேலோட்டமா அத மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம ரொம்ப போட்டு கலக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா, ஃபிஷ் உடைஞ்சு போயிடும். எந்த ஃபிஷ்ஷுமே நம்ம அந்த மாரி ரொம்ப கலக்கிட்டு இருக்க மாட்டோம். ஸோ, அந்த தண்ணி அந்த அந்த மீன் அ கறி கிரேவி மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தேங்காய் இது வராம இருக்க, தேங்காய் மட்டும் கட்டியாவாம இருக்க, மேலோட்டமா ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருப்போம். இது ரொம்ப சிம்பிளான